வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான தகவல்கள பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இல்லாம இருக்கலாம். ஆனா, யாரோ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு தேடுற ஒருத்தருக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா, படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போய் குடும்பத்த காப்பாத்தணும் அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்தில ஒரு ஏழை குடும்பத்திலயும், ஒரு நடுத்தர குடும்பத்திலயும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புணர்வா இருக்கு. ஏன்னா நெறைய குடும்பம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படிச்சா நம்ம குழந்தை படிச்சு முன்னேறி நம்ம குடும்பத்த முன்னேத்திரும் அப்படின்னு தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்ப வாங்குறதுக்குள்ள அவன் படுற பாடு இருக்குல்ல. அந்த வேலை வாய்ப்பை எப்படியாவது வாங்கிரலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிருவாங்க. ஆனா, அத பயன்படுத்தி நெறைய ஃபோர்ஜரி, ஃப்ராடு, மோசடி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலையத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். திருப்பதி போயிட்டு வர வழியில ஒரு ஃபேமிலி ஒருத்தர சந்திக்கிறாங்க. அந்த சந்திக்கிற நபர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, "நான் வந்து ரயில்வேல வந்து லோகோ பைலட்டா இருக்கேன். திருச்சி டூ ராமேஸ்வரம் ரூட் நான் போறேன். அதனால இந்த கான்ட்ராக்ட்லலாம் நம்ம வேலைக்கு ஆள் எடுப்போம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்படுற குடும்பத்து பசங்க இருந்தா சொல்லுங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ரொம்ப நல்லவரா பேசுறாரு. உடனே பேசுனோனே இவங்களும் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் இருக்காரு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்புல. அவருக்கு இந்த வேலை பயன்படுமே, வேலை இல்லாம தான் இருக்காப்புல. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சரின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படி தன்னை அறிமுகப்படுத்திட்டு நம்பர் குடுத்த அந்த நபரோட நம்பர இந்த ஃபேமிலி தன்னோட நண்பர் ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப அந்த நண்பர் ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா, வேலை வேணும் அப்படின்ட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்படி ஃபோன் அடிக்கும்போது, நீங்க வந்து வேலைக்கெல்லாம் பணம் தர வேணாம். ஆனா, அதுல உள்ள சில பேருக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு காசு குடுத்தாகணும். காசு குடுத்தா வேலை கன்ஃபார்மு ரூ. 20,000 சம்பளம். ஸ்டார்ட்டிங் 20,000 சம்பளம். அப்புறம் போக போக வந்து இன்கிரிமெண்ட் ஆயிரும். அப்படின்னு சொல்லவும், இவங்க என்ன பண்றாங்க, சரி எவ்வளோ சார் குடுக்கணும்? பெரிய அமௌண்ட் கேட்பாரோ அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல இல்ல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. அ ஒவ்வொருத்தருக்கும் கையெழுத்து போடும்போது 1000, 2000 இந்த மாரி குடுக்குற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, சரி ரூ. 1000 ரூ. 2000 கட்டுனா நம்ம பையனுக்கு ரூ. 20,000 வேலை கிடைக்குமே, நம்ம குடும்ப கஷ்டம் போயிடுமே அப்படின்னு சொல்லி நம்பி இந்த பெற்றோரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் சொல்றதுக்கு காச போட்டு விடுறாங்க. அதாவது தன்னோட அக்கவுண்ட்ல வாங்காம 2, 3 அக்கவுண்ட்ல மாத்தி மாத்தி, அதாவது அவங்களுக்கே நீங்க நேரடியா போட்டுருங்க பணத்த அப்படின்னு சொல்லி 2, 3 அக்கவுண்ட்டுக்கு போடுறாங்க. 1000 ஒண்ணு, 2000 ஒண்ணு, இன்னொரு 1000 இப்படி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,000 போட்டாங்கன்னு வச்சுங்களேன். 1 வாரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எல்லாம் 1 வாரத்துக்குள்ளே நடந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து அடுத்த 1 வாரம் கழிச்சு, அ எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நீங்க வந்து நாளைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர வாங்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு அவரு அந்த கையெழுத்து போடுற ஒரு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர்ல கையெழுத்து போடுறவருக்கு மட்டும் ஒரு ரூ. 2,000 பணம் குடுக்கணும் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு ரூ. 2,000 போட்டுட்டாங்க. மொத்தம் ரூ. 7,000 ஆயிருச்சா? சரி அப்படின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சொன்னேன்ல, அவங்க மட்டும் தான் அந்த நபர பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் நம்பர முகத்த பார்க்கவே இல்ல. முகத்த பார்க்காமலே இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்க வேளையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துகிட்டு இருக்கும்போது, அ நான் வந்து இப்ப அர்ஜென்ட்டா வந்து வேற லோகோ பைலட் வர முடியாதனால நான் போயிட்டுருக்கேன். அதனால என்னால வர முடியாது. நான் வந்தா தான் அந்த அப்பாயின்ட்மென்ட் லெட்டர வாங்கி தர முடியும். அதனால நீங்க ஊருக்கு போயிருங்க. சரியா? ஏன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து காரைக்குடிய சேர்ந்தவங்க. காரைக்குடியிலேருந்து அங்க போயிருக்காங்க. சரியா? நீங்க காரைக்குடிக்கே போயிருங்க. நான் வந்து திருச்சியில வந்து வாங்கிட்டு உங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஒரு ரூ. 1,500 இருந்தா போட்டு விடுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னோனே, இவங்களுக்கு ஒரு சின்ன பொறி தட்டியிருக்கு. ஆஹா! ஒரு வேளை இவன் ஏமாத்துறானோ! அப்படின்ட்டு அப்பதான் இவங்களுக்கு தோணியிருக்கு. உடனே என்ன பண்றாங்க, இல்ல சார் லெட்டர குடுத்துட்டு நீங்க காச வாங்கிக்கங்க அப்படின்ருக்காங்க. அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அ அப்படியே ஒரு கோவமா பேசியிருக்காப்புல. இல்ல சார் நீங்க அப்பாயின்ட்மென்ட் லெட்டர குடுத்துட்டே காச வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்க போட மறுத்துட்டாங்க. காசும் போடல. இப்ப இவன் என்ன செய்றான், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வேலை உங்களுக்கு ரெடி பண்ணி தர முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, குடுத்த காச நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்களும் உடனே, சரி சார் நாங்க போட்டு விட்ட காச திருப்பி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஆ நாளைக்கே உங்க காச திருப்பி போட்டு விட்டுறேன். இந்த வேலை இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டான். அதோட வச்சவர் தான். ஃபோன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது. சரி அப்படின்ட்டு
மாற்றி மாற்றி வேறு வேறு நம்பர்லேருந்து அடிக்கும்போது நீங்கள் என்ன என்கிட்டயா கொடுத்தீங்க, இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன், அவங்ககிட்டலாம் வாங்கி தான் கொடுக்க முடியும், பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 மாதமாக இழுத்தடிச்சிருக்காங்க. சரியா? இப்போ வந்து 7,000 இந்த 7,000 அப்படின்றது இவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியல அவங்களால. என்ன அப்படின்னா 7,000 நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 7,000 பார்த்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணுமோ அப்படின்ற பயத்தில் அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. நடுத்தர குடும்பத்தோட மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு 1000 2000 1000 2000ன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மோசடிக்காரங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நடுத்தர குடும்பத்தில் இருக்கவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பான். மொதல் விஷயம் இது மாதிரி நிறைய மோசடிகள், வேலைவாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய மோசடிகள் நடக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இன்னும் தெரியாமல் எத்தனையோ பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல், இதை வெளியில் சொன்னால் அசிங்கம், இப்படி ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்கன்ட்டு நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் விட்ட கதையெல்லாம் உண்டு. இப்போ நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில வீடியோ போட்டிருக்கோம். என்னென்னா பிரிட்டானியா கம்பெனியில் வேலை அப்படின்னு OLXில் விளம்பரம் கொடுத்து அதில் வந்து வேலைக்கெல்லாம் காசு கிடையாது, யூனிஃபார்முக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி, யூனிஃபார்முக்கு நீங்கள் காசு போட்டிங்க 2000 அப்படின்னா அதோட உங்களை பிளாக் பண்ணிவிட்டு மோசடி பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா நிறைய பாதிக்கப்பட்டவங்க மூலியமாக நம்ம பார்த்து நம்ம போட்டிருந்தோம். இப்படியும் நடக்குது. அதாவது ஒரு இதில் வந்து பாதிக்கப்படுறது அதிகம் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்ன அப்படின்னா ஏழைக்கு வந்து ஏழை மாணவனுக்கு வந்து அந்த 1000 2000 பெரட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பெரட்டி கட்ட முடியாது. அதனால் அவன் தப்பிச்சிடுறான். பணக்காரனுக்கு வேலைக்கு வேலை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் எப்படியோ வேலை வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இந்த நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு 1000 2000 ஈஸியாக கடன் வாங்கிடுவான். அதனாலேயே இந்த கும்பல் எல்லாருமே இந்த நடுத்தர குடும்பத்தை குறி வச்சு இந்த மாதிரியான மோசடிகளில் இறங்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னா வாங்குங்க. ஆனால் எந்த வேலைக்கும் காசு கொடுத்து வேலை வாங்காதீங்க. காசு கொடுத்து ஒருத்தன் வேலை வாங்கி தரான்னா கண்டிப்பாக அவன் வந்து ஒரு மோசடிக்காரனாக தான் இருப்பான். அதனால் காசு கொடுத்து வேலை வாங்குறேன்னு சொல்லி காசை கொடுத்துவிட்டு பின்னாடி அந்த காசை வாங்க முடியாமல் வருத்தப்படாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக போடப்பட்ட வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் இதை பார்த்து 4 பேர் ஏமாறாமல் இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயத்தையும் இது வெளியில் தெரிஞ்ச அசிங்கம், இதை நம்ம சொன்னால் வந்து நம்ம வந்து ஏமாந்துட்டோமேன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 4 பேரை அவன் ஏமாற்றுவான், 4 பேர் ஏமாறுவாங்க. அதனால் இதை வந்து வெளியில் சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள். ஒரு 4 யாராவது வேலைக்கு வந்து காசு கேட்குறாங்கன்னா ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட வேலை நமக்கு தேவை கிடையாது. குறிப்பாக வேலை விஷயத்தில் மோசடி ரொம்ப நடக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.